வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாளைக்கு 29ஆம் தேதி கிருத்திகை ஆரம்பிக்குது. நமக்கு கிருத்திகை விரதம். ஸோ 30ஆம் தேதி நமக்கு அட்சய திருதியை வந்து ஆரம்பிச்சிருது. ஸோ அழகா நமக்கு கிருத்திகையும் வருது, அந்த நாள்லயே அட்சய திருதியை நைட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிருத்திகை விரதத்தை எப்படி முழுமையா கொண்டாடணும், எப்படி முழுமையா நம்ம வந்து கடைபிடிக்கணுன்ற விரதத்தை சரி நம்ம சொல்லலாம் நம்ம யூடியூப் சேனல்ல. நான் ஆரம்பிச்ச புதுசா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்று ஒரு தகவல்ல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா நான் நல்லா ஃபாலோ பண்ற மெத்தடு சொல்லலாம்னு தோணுச்சு. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம வந்து முருகர் எப்படி தோன்றினாருன்னு தெரியணும். ஸோ முருகன் எப்படி தோன்றினார்னா, ஈசனோட அதாவது அவர் என்ன ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. இந்த சூரபத்மனை அழிக்கணுன்றதுக்காக சூரபத்மன் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு பெண் கருவில் இருந்து பெறாத குழந்தையால் மட்டும்தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, அவர் சிவபெருமான் வந்து நெற்றிக் கண்ணுல இருந்து முருகப்பெருமான தோற்றுவித்தார். அதனால முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னாக்கா சிவஸ்வரூபனும் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து 6 நெற்றிப்பொடியிலேருந்து 6 தாமரையில போய் குழந்தையா வந்து அவர் பிறந்தார். அந்த 6 குழந்தைகளும் வந்து 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க. அதனால தான் அவருக்கு முழுமுதற் நாமமே பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் தான். ஸோ குழந்தைய வளர்ப்புலேருந்து அவங்க வளர்த்து அந்த 6 முகத்தை ஒரு முகமா ஆக்குவாங்க. அதனால தான் இவருக்கு சண்முகர். சண்முகம்னா 6 முகங்கள் கொண்ட ஒரு பேர் சண்முகம். அதனால அந்த 6 முகத்தையும் வந்து அன்னை வந்து ஒரு முகமா ஆக்குவாங்க அவங்களோட சக்தியில. ஸோ அப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஆஹ் அதாவது முருகருக்கு நம்ம கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான முதல் விரதம்னு பார்த்தோம்னா அது கார்த்திகை தான். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அதுதான் அவரோட முதல். அதுல இருந்து தான் ஆரம்பிக்குதே மத்த சஷ்டி தைப்பூசம் எல்லாமே. இதுலயுமே பாத்தீங்கன்னாக்கா மாசா மாசமும் வரும், மாசா மாசம் சஷ்டி வரும், மாசா மாசம் கிருத்திகை வரும். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா 3 கிருத்திகை ரொம்ப கண்டிப்பா நம்ம வீட்லயே வந்து படைசல் போட்டு கொண்டாடுறது பாத்தீங்கன்னா 3 கிருத்திகை. அது முதல்ல வந்து கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பெரிய கிருத்திகை அதுதான். ஸோ பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தை கிருத்திகை, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடி கிருத்திகை. இந்த 3 தான் நம்ம வந்து எப்பவுமே படைசல் போட்டு இலவாழை போட்டு சாமிக்கு வந்து நம்ம படைக்கிற வந்து 3 தான் முக்கியமானது. ஸோ இப்போ இது வந்து எப்படி வந்து கிருத்திகை வந்தது, எப்படி வளர்த்தாங்க அவங்களோட அந்த 6 கார்த்திகை பெண்கள் 6 கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு அடிப்படையா வச்சுதான் இந்த கார்த்திகை விரதமே கொண்டாடுறோம். மற்ற விரதம் மாதிரி இது கிடையாதுங்க. மத்தெல்லாம் அன்னைக்கு தான் நம்ம விரதம் இருப்போம். ஆனா கிருத்திகைக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்படின்றத நான் வரக்கூடிய ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு அந்த கார்த்திகை எப்படி தோன்றுச்சு, எதனால முருகர் தோன்றினாரு, யார் வளர்த்தாங்க, அவங்களோட நினைவாத்தான் நம்ம இந்த கார்த்திகை விரதத்தை கொண்டாடுறோம். இதுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா ஷட்கோண கோலம் போட வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்திகைக்கு 6 நட்சத்திரம் 6 கார்த்திகை பெண்கள் ஓம் நடுவுல போட்டு சரவண பவன் போடுங்க. அந்த சரவண பவன்ல 6 தீபம் ஏத்துங்க. முடிஞ்சா 6மே சின்ன அகல் விளக்குல சின்ன அகல் விளக்குல சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கூட ஊத்துனா கூட போதும். ஒரு 10, 15 நிமிஷம் எரிஞ்சா கூட போதும் பூஜை பண்ற நேரத்துல. ஸோ 6 நெய் தீபம். அப்படி இல்லைங்கன்னா எல்லாத்துலயும் நல்லெண்ணெய் ஊத்துங்க. நடுவுல ஓம்ல ஒண்ணே ஒண்ணு நம்ம சஷ்டிக்குன்னு சொல்லிட்டு நம்ம முருகருக்குன்னே ஒரு விளக்கு வந்திருக்கு. நானும் வீட்ல அததான் வாங்கி எழுதுறேன். முருகருக்குன்னு ஒரு தனி விளக்கு வச்சிருக்கேன். அதுல தான் பண்றேன். அதுல கூட நீங்க நெய் தீபம் ஏத்தலாம். சரி, இப்ப நம்ம விரதத்தை எப்ப வருவோம், எப்ப கொண்டாடணும்னு பாத்துக்கலாம். 28ஆம் தேதி இரவு 11:25க்கு ஆரம்பிச்சு 29ஆம் தேதி இரவு 9:42 அது டைம் போட்டிருக்கேன் நான். ஸோ இதை வந்து எப்படி முறையா கொண்டாடணும்ன்றதுக்கு வந்து சில பதிவுகளை நான் கொடுத்துருக்கேன். அது இதுலயும் நான் சொல்றேன். அந்த ஷட்கோணம் காலையில ஏஞ்சி நீங்க போடுறீங்க இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சிக்குங்க. கடகடன்னு வாசல் நல்ல மஞ்சள் தண்ணி போட்டு தொடச்சு கோலம் போட்டுருங்க. அதே மாதிரி உள்ள முந்தின நாளே இப்போ பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில 4 மணிலேருந்து 5:30க்குள்ள வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ளீன் பண்ணிட்டு கோலம் போடுங்க. கோலம் போட்டு வெளியில முதல்ல வாசல்ல 2 தீபம் ஏத்துங்க. அப்புறம் உள்ள வந்து ஒரே ஒரு தீபம் ஏத்துனா கூட பரவாயில்ல. காமாட்சி அம்மனோட ஏதோ சேர்த்து நம்ம ஒரு தீபம் ஏத்தலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் நல்ல மலர்களை சாப்பிட்ருங்க. ஓகேங்களா? ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏத்துறத சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஆரம்பிக்குன்னா பரணியிலே நம்ம ஆரம்பிச்சிடணும். மற்ற இது மாதிரி கிடையாது. அன்னைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி கிடையாது.
பரணியிலே நம்ம ஆரம்பிச்சிடணும். அன்னைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னாக்கா பரணியில அவ்வளவா சாதம் சாலிட் ஃபுட் எதுவும் எடுத்துக்கூடாது. பால் பழங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில 6 மணி காலையிலேருந்து அப்படியே சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கணும் மறந்துடாதீங்க. தண்ணி கூட குடிக்காம இருந்தா நம்ம உடம்பு தான் போகும். கடவுள் நம்மள அப்படிலாம் இருன்னு சொல்லல. நம்ம ஒரு ஆத்ம திருப்திக்கும் நமக்கு ஒரு வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலயும் தான் நம்ம விரதம் இருக்கணும். சயின்டிஃபிக்கா நமக்கு உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியேற்றப்படும். இதுதான் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டு. மாசத்துல ஒரு நாள் இருக்கிறது தப்பே கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஆனா இதுவே சிலர் வந்து யங் ஏஜ்லயே மெடிசின் எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. இல்ல உடம்பு செட் ஐயோ ஒரு வேளை சாப்பிடலாம் என்னால முடியாதுன்னா தயவு செஞ்சு இருக்காதீங்க. நல்ல மன தூய்மையோட அகத்தூய்மையோட மன தூய்மையோட சாமியை நல்லா கும்பிடுங்க, பதிகங்களை பாடுங்க. அந்த மெத்தட்ல கும்பிடலாம் தப்பே கிடையாது. முடிஞ்ச விரதம் இப்படி இருங்க. ஓகேங்களா? பரணியில ஆரம்பிக்கிறீங்களா? காலையில நான் சொன்னேன்ல நல்ல கோலம் போட்டுருங்க. உள்ள வந்து ஷட்கோண கோலம் போடுங்க. விளக்கு ஏத்துங்க. மலர்கள் வந்து செவ்வரளி மலர் தான் ஏத்தணும். நல்லது. அது ஏத்தனா ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா கிடைக்கலையா பரவாயில்ல. நீங்க என்ன மலர் கிடைக்குதோ ஏத்துங்க. நெய்வேத்தியம் தெனமாவு, அப்புறம் வந்து அவருக்கு கேசரி, பால் பாயாசம், அதுக்கப்புறம் அவர் முக்கியமா அந்த பைத்தம்பருப்பு பாயாசம் ரொம்ப முக்கியம். கடன் தீர்க்கும் பரிகாரத்துல நான் அதை தனியாவே சொல்லியிருக்கேன். அது இதுலயும் நான் ஆட் பண்றேன். கடைசியா இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ காலையில நம்ம நல்லா தூப தீபம் போட்டுருங்க. சாம்பிராணி காட்டுங்க, ஊதுவத்தி ஏத்துங்க, எல்லாமே பண்ணிடுங்க. மலர்கள்லாம் சூட்டுங்க. சூட்டுட்டு நீங்க விளக்கு ஏத்தலாம். நெய்வேத்தியம் என்ன பண்ணணும்னு சொன்னேன். அப்படி எதுவுமே பண்ண முடியாதீங்கன்னா வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம் இது வச்சுட்டு சாமிக்கு வந்து நீங்க வந்து பூஜையை வந்து இது ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சுட்டு வீட்டுல இது செய்யற முறை. அதுக்கப்புறம் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு 2 தீபம் ஏத்திட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இந்த இந்த வேண்டுதலை வச்சிருக்கிறேன். எனக்கு எனக்கு தவறாம நான் மாசம் மாசம் உனக்கு இருக்கிறேன். எனக்கு இந்த விட நிறைவேற்றி கொடு சாமின்னு கண்டிப்பா சொல்லுங்க. அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்காம போகவே மாட்டார். ஏன்னா அவர் தான் நம்ம கந்த கடவுள், சொந்த கடவுள். இப்போ என்ன பாராயண எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்ன மந்திரம் படிக்கணும்னு சொல்லணும் இல்லையா? முருகனுக்கு முதல்ல ஓம் சரவணபவன் 108 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய் வித்மகே மகாசேனாய் தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா. இதுதான் முக்கியம். அது பதிகங்கள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கை தொழுவேன் நான். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கந்தர் அனுபூதி, கந்தர்கலை எல்லாம் கலந்து வர 8 பதிகம். அப்புறம் கந்தர் அலங்காரம். முன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை ஆண் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடையவினை திருத்துறனும் எழப்பா செந்தில் வாழ்வே. அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு நிர்காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் இதை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் குற்றென் செய்யும் குமரேசரில் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 27 பொருள் சொல்லியிருப்பாரு அந்த பாட்டுல. இது வந்து கந்தர் அலங்காரம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் மால்பட்டழிந்தது இங்கு என் அவன் தலைமேல் ஐயன் கையெழுத்தே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தவனை விலங்குவள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார்முகில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே. விழிக்குத்துணை திருமென்மலர் பாதங்கள் மேன்மை குன்றா முழிக்குத்துணை முருகன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னெடுத்தோனும் பயந்த தனி வழிக்குத்துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமி சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி. நல்லா தெரிஞ்சு கார்த்திகை பாலா போற்றி. தன்மலர் கடப்ப மாலை இங்கே தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. அதுக்கப்புறம் வேல்மாறல். வேல்மாறல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இதுவே கிடையாதுங்க. அதாவது அருணகிரிநாதர் பாடினது எல்லாமே பாத்தீங்கன்னா முருகர் தன் கையால ஓம் வேலாயுதத்துல ஓம்னு அவரோட நாவல எழுதினார். அதுக்கப்புறம் அந்த திருப்புகழ்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் எல்லாமே. கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா எல்லாமே அவர் தான் எழுதினாரு. அதனால அது எல்லாமே மந்திர சொற்கள். இது எல்லாமே நான் தனித்தனி பதிவாவே கொடுத்துருக்கேன். என்னோட சேனல்ல போய் பாருங்க, கிடைக்கும். நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு. இதோட சேர்த்து இதை நான் ஒன்று ஆட் பண்றேன். இது வந்து கடன் தீர்க்கும் வழிபாடு. இது நான் செஞ்சு எனக்கு பலன் பெற்றது.
என்னன்னா செவ்வாய்க்கிழமை இந்த தடவை கிருத்திகை வரனால இதையும் சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். காலை 6லேருந்து 7 பைத்தம் பருப்பு எப்படி நம்ம கும்பிடுவோம் இல்லையா? பைத்தம் பருப்பு இது பாயாசம் வச்சு நமக்கு காலையில வழிபாடு பண்ணணும். நம்ம மத்தது எல்லாமே செஞ்சுருவோம். எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவோம். இத மட்டும் ஆட் பண்ணுங்க. மதியம் 1லேருந்து 2 மணி வரைக்கும் பண்ணீங்கன்னா, ஒரு பசுமாட்டுக்கு இதே வெல்லம், பைத்தம் பருப்பு, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து அ பச்சரிசி இது எல்லாம் சேர்த்து நம்ம பசுமாட்டுக்கு தானம் செய்யணும். அதுவும் அதே 1 மணில 2 முடிச்சுட்டு நம்ம கிருத்திகைங்கிறனால நாம எடுக்க மாட்டோம். ஆனா இது வாரம் நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யலாம். ஏன்னா நான் இந்த மாரி ஒரு 6 மாசத்துக்கு மேல நான் செஞ்சு எனக்கு நல்ல பலன். மாலை 6 மணிக்கு மேல நீங்க விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். இதுல இன்னொன்னு வந்து நான் செவ்வாய்க்கிழமை 8லேருந்து 9 அதே செவ்வாய் வாரத்துல என்ன பண்ணுவேன்னா, வெத்தல தீபம் ஏத்தி நான் பழகியிருக்கேன். வெத்தல தீபத்துல உண்மையிலுமே நல்ல பலன் கிடைச்சதுங்க எனக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப கார்த்திகை விரதம்னா எப்படி எடுக்கணும், மத்தது மாரி இல்லாம பரணில இருந்தே ஆரம்பிச்சு, ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏத்தி, அதுல 1வது நெய் தீபம் ஏத்தணும். இது செவ்வல்லரி மலர் சாத்துங்க, இல்ல வாசரமொக்க மலர்கள் எது வேணாலும் சாத்துங்க. நெய்வேத்தியம் வந்து ஆ தேன், தெனமாவு, அப்படி இல்லன்னா பைத்தம்பருப்பு பாயாசம். அது நான் காலைல நம்ம இந்த இதுலயே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க நல்ல சாம்பிராணி போட்டு வீடு கமகமக்க ஊதுவத்தி போட்டு தூப தீபம் காட்டுங்க. பாராயணம் பண்ணுங்க. எது உங்களுக்கு தெரியுதோ முருகரோடது ஒண்ணாவது பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க, இல்ல திருப்புகழ் படிங்க, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த கலியன்பம், சண்முக கவசம், அப்புறம் நம்ம பாமர சுவாமிகள் எழுதின குமார ஸ்தவம் இது எதை வேணாலும் நீங்க முருகருக்கு எதை படிச்சாலும் அவர் வந்து நம்ம கண்ணு முன்ன நிப்பாருங்க. அதுவும் இந்த திருப்புகழ், கந்தர் அலங்காரம்லாம் சாதாரணது கிடையாது. எல்லாமே மந்திர தொகுப்பு. அத நான் தனியாவே போட்டேன். அத நானும் உணர்ந்தேன். நான் வெறும் கந்தர் அனுபூதி போட்டு ஒரே நாள்ல எனக்கு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு நமக்கு நல்ல முன்னேற்றம். நீங்க இந்த மாரி பண்ணி